அரசியல் கட்சி 10ஓட 11 எங்களை பார்க்க முடியாது. நீங்க இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. 50 ஆண்டு காலம் திமுக அதிமுக மாத்தி மாத்தி எங்கெங்க எந்தெந்த துறையில என்ன திருட முடியுமோ திருடி முடிச்சுட்டான். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் வரணும்னு சொல்றீங்க. இந்த வந்துட்டோம்ல, கொள்கை இருக்கா? அதிமுக திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. என்ன கொள்கை இருக்கு? கொள்கையை பேசி யாராவது உங்கள்கிட்ட வாக்கு கேட்கிறாங்களா? என்ன கேட்கிறாங்க? எடுத்த எடுப்புல உங்களை என்னன்னு கேட்கிறாங்க? வாக்காள பெருமக்களேங்கிறாங்க. அப்ப என்ன? நீங்க அவங்க பார்வைக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அவங்க பார்வைக்கு நீங்க ஒரே ஒரு ஓட்டு. அந்த ஓட்டை எப்படி வாங்கலாம்? நாய்க்கு ரொட்டி துண்டை தூக்கி போடுற மாதிரி 2000 ரூபாய் 1000 ரூபாய் தூக்கி போட்டு ஓட்டை வாங்கிட்டு போறானுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, ஓட்டை வாங்கிட்டு போறது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் திரும்பி பார்க்காம போயிடுறது. என்ன கொள்கை இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? திமுக எடுத்தீங்க, 8 வருஷம் பீரோல மடிச்சு வச்சிருந்த வேட்டிய கஞ்சி போட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு இப்ப வந்துருது. வெளில ஆளுங்க வந்திருக்கு. இப்ப நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லி திமுக ஆளுங்க வெளில வருது. ஒவ்வொரு கிராமத்திலையும் 30 ஆளுக்கு ஒரு ஆளு போட்டிருக்கு. வாக்குக்கு பணம் கொடுக்கறதுக்கு 30 ஆளுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கு. திமுக அதிமுக சொல்றாங்க, 2 கட்சியுமே சொல்லுது 1 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோங்கிறாங்க. இந்த 1 கோடி தொண்டர்கள்ல வெறும் 1 லட்சம் ஆளுங்களை, இந்த கஜா புயல்ல மக்கள் பாதிக்கப்பட்ட போது வெறும் 1 லட்சம் தொண்டர்களை இறக்கி மக்களுக்காக வேலை பார்க்க சொல்லியிருந்தாலே ஒரு வாரத்தில் மீட்டு எடுத்திருக்கலாம். ஒருத்தர் வரல, இப்ப வந்து நிக்கிறானுங்க. சிந்திச்சு பாருங்க. அப்ப என்ன? உங்களோட வாக்கு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், நம்ம வாழ்க்கை முக்கியம் இல்ல. எந்த பிரச்சனையா பேசிருக்கா? இத்தனை ஆண்டு காலம் நீங்க இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் காதல கேட்டிருப்பீங்க. விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன், விவசாயிகளின் சின்னம் ரெட்டை இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியே தான் காதல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியே சொல்லி சொல்லி வாக்க வாங்கிட்டு போனாலுங்க. இன்ன வரைக்கும் விவசாயிகளுக்காக ஒண்ணு செய்யல. நாங்க சொன்னோம், விவசாயத்தை அரசு பணி ஆக்குறோம், ஆடு மாடு மேய்த்தல அரசு பணி ஆப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொல்லும் போது கேள்வி பண்ணோம், ஆக்க முடியாதா? டாஸ்மாக்ல சாராய ஊத்தி கொடுக்கிற அரசு பணியில இருக்கும் போது விவசாயிகளை அரசு பணியா மாற்ற முடியாதா? முடியும். அதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளை தேர்வு செஞ்சு கொண்டு வரணும். ஒரு மாற்றத்தை விரும்பி நிக்கிறோம் பசங்க, உங்களை நம்பி நிக்கிறோம். ஒரு கொள்கையோட நிக்கிறோம். தரமான இலவசமான கல்வி, தரமான இலவசமான மருத்துவம் தரம் சொல்லி ஒரு உறுதியோட நிக்கிறோம். இந்த தரத்துக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எங்களுக்கு எப்படி தருவீங்கன்னு கேட்கிறோம். ஏன் தர முடியாதா? என்ன? தரமான இலவசமான கல்வி, தரமான இலவசமான மருத்துவம் எங்களால மட்டும்தான் தர முடியும். இந்த திமுக அதிமுக ஆட்சியாளர்களால தர முடியாது. ஏன் முடியாது? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து வச்சிருக்கிறது பூரா இந்த ஆளுங்களோட பினாமிகள், அமைச்சர் பெருமக்கள், ஒன்றியத்தை மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் தான் வச்சிருக்காங்க. இதனால எப்படி தர முடியும் தரமான இலவசமான கல்வியையும் மருத்துவத்தையும்? நாங்க வந்தா தருவோம். தரத்துக்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து நிக்கிறோம். தேர்ந்தெடுத்து போடுங்க, தகுதியான ஆளுக்கு போடுங்க. திரும்ப திரும்ப பண முதலைகளுக்கே உங்களோட வாக்கை செலுத்தி ஒரு நாள் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அந்த பணத்துக்காக உங்களோட வாக்கை செலுத்தி திரும்பி ஒரு 5 வருஷம் ஏமாந்து நிக்காதீங்க. ஆபத்து ஆபத்துங்கிறான் நாம் தமிழர் கட்சி. ஐயோ கத்தி வரானுங்க, பேசுறானுங்க, இவனுங்க வந்து ஆபத்து ஆபத்துங்கிறான். சொல்றது யாரு? அதிமுக திமுக அடிமைகள். ஏன் ஆபத்துங்கிறான்? யாருக்கு ஆபத்து? ஏரி குளம் கம்மா குட்டை அப்படின்னு ஒரு புறம்போக்க விடாம பிளாட் போட்டு வித்து இன்னைக்கு மாட மாளிகை கட்டி குடியிருக்காங்க. திமுக அதிமுக பொறுப்புல இருக்காங்க. அந்த புறம்போக்குங்க சொல்லுது நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா ஆபத்து தான். அந்த புறம்போக்குங்களுக்கு ஆபத்து தான். நாங்க வந்தா ஆபத்து தான். ஆத்துமணி அள்ளி அள்ளி வித்து இன்னைக்கு ஜம்முன்னு செட்டில் இருக்கானே அவனுக்கெல்லாம் ஆபத்து தான். நாங்க வந்தா ஆபத்து தான். கல்குவாரிங்கிற பேர்ல மலைகளை குடஞ்சு குடஞ்சு கொளுத்திருக்கான் பாருங்க, அவன் எல்லாருக்கும் ஆபத்து தான். நாங்க வந்தா ஆபத்து தான். மக்களை நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாள் தேவைக்காக 2000 1000 வாங்கிட்டு மாத்தி மாத்தி இந்த ஆளுங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அடிப்படை தேவைக்கு கூட இந்த ஆளுங்கள்ட்டயே கையேந்திர நிலைமையில நிக்கிற இந்த கேவலமான அரசியலை ஒழிக்கணும். சொத்து சேர்த்து வைக்கிறது பெரிய முக்கியம் இல்ல. பிள்ளைங்களுக்கு சொத்து கார் வாங்கி வைக்கிற சொத்து சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பிள்ளைங்களுக்கு தூய காற்றையும் தூய குடிநீரையும் விட்டுட்டு போனோம். நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அப்படி அப்படியே ஏரி குளம் குட்டை ஆறு இல்ல எல்லா இயற்கை வளங்களும் அப்படி அப்படியே வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? எங்கெங்கெல்லாம் புறம்போக்கு இருக்கோ தேடி தேடி பிளாட்டு போட்டு வித்துட்டானுங்க இந்த புறம்போக்குங்க. நீர் மேலாண்மையில நம்ம எங்க இருக்கோம்? இந்த உலகத்துக்கே விவசாயத்தை சொல்லி கொடுத்த ஒரு பேர் இனம் கரிகால சோழன். இப்ப 200லயே
இந்த கல்லணையை கட்டி ஓடி வந்த காட்டை அதை தடுத்து கிபி 200ல இந்த கல்லணையை கட்டி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும்னு உலகத்துக்கே காமிச்சான். அப்படிப்பட்ட ஒரு இனம் இப்ப வெள்ளக்காரன் நம்மள ஆண்டா. அவன் கூட இன்ன வரைக்கும் இங்க இருக்க பாலக்கட்டையில இருந்து கம்மாயில இருந்து எல்லா கட்டையும் அவன் கட்டி வச்சுட்டு போனது. அவனுக்கு அப்புறம் வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஒரு அணை ஒரு தடுப்பணை பாலாறு ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு 21 கிலோமீட்டர் வருது. அந்த 21 கிலோமீட்டர்ல 30 தடுப்பணை கட்டியிருக்காங்க. பாலாறுல ஆந்திராக்காரங்க கட்டியிருக்காங்க. அங்க ஆடுற ஆட்சியாளர் கட்டியிருக்கான். இங்க ஒரு தடுப்பணை இருக்கா? கொள்ளிடத்துல தடுப்பணை கட்டணும் போராடுது ஆளு. ஒரு தடுப்பணை இருக்கா? இல்ல இருக்கிற அணைகளை தான் அவங்க சீரமைச்சு வச்சிருக்காங்களா? ஒரு ஏரி குளத்தை தூர்வாரி இருக்காங்களா? என்ன பண்ணிருக்கு இந்த ஆட்சியாளர்கள்? ஒண்ணு இல்ல. இவ்வளவு நடக்குது, மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலமா உங்களுக்கு வேற வழி இல்ல. 5 ஆண்டு காலம் அதிமுக ஆளும், வேற வழி இல்லாம திமுகவுக்கு போடுவீங்க. சரி அவன் அடிச்சுட்டான், அடுத்து திமுகவுக்கு போடுவீங்க. திமுக வரும், என்னத்தான் செஞ்சுட்டாங்க வந்து போய் திரும்பி அதிமுக போடுவீங்க. மாத்தி 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 போட்டு 50 ஆண்டு காலம் அழிச்சுட்டான். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், அழிவு திட்டம் யார் கையெழுத்து போட்டது? இதே எஸ் பழனிமாணிக்கம் எம்பி. இவருக்கு தெரியாம கையெழுத்து போட்டாரா? இதே ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு கேட்டா தெரியாம போட்டுட்டேன், ஏதா இருந்தாலும் தெரியாம போட்டுட்டேன் அப்படிம்பாரு அவரு. இந்த இருக்கு நிலக்கூட ஆறு வைத்திலிங்க எம்பி கட்டியிருக்காரு. அவருக்கு ஆசைப்பட்ட கட்டினாரு. எதுக்கு அவர் பேர் அங்க இருக்கு? விளம்பரம் 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 விளம்பரம். தேர்தல் வரப்ப விளம்பரம். நான் வரேன், நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். வரவழி பூரா இது கிஃப்ட் பாக்ஸ் தொங்குது, பல கிஃப்ட் பாக்ஸ் தொங்குது. செவுத்துக்கு செவுரு எஸ் பழனிமாணிக்கம் நமது சின்னம் உதயசூரியன் எல்லா செவுத்துலயும் எழுதிருக்கானுங்க. ஒரு வாரத்துல இவ்வளவு எங்க மூளை முடுக்க எல்லா இடத்துலயும் எழுதிட்டானுங்க. பரிசு பொட்டி செவுத்துக்கு பரிசு பொட்டி. உங்கள் வேட்பாளர் திமுக வேட்பாளர் உதயசூரியன் எஸ் பழனிமாணிக்கன் மூளை எழுதிருக்கானுங்க. இவ்வளவு காசை எங்க தாண்டா வச்சிருக்கீங்க? இவ்வளவு காசை தெரியுது மக்களுக்கு கொள்ளையடிச்சிட்டு போறான்னு தெரிஞ்சு திரும்ப இந்த ஆளுங்களுக்கு வாக்க போட்டு அதிகாரத்தை கொடுத்து திரும்ப பராரி மக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கோம். எப்ப மாற போறீங்க? மாற்றம் வேணும் நீங்க எங்கள்கிட்ட கேட்கிறான். சீமானியா தனிச்சு போட்டி போறாரு. எப்படி இதே மாதிரி தனிச்சு போட்டு போட்டா எப்ப நீங்க ஆட்சிக்கு வருவீங்க? ஏதாவது இந்த கட்சிகளோட திமுக கூட்டணி வச்சு போனாங்கன்னா உங்களால ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களால வளர முடியும். அந்த ஈன அரசியல் பண்ணணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. தனிச்சுதான் போட்டிடுவோம். எவனோடையும் சேர முடியாது. எவனும் யோக்கியம் கிடையாது. எவனோடையும் சேர முடியாது. எவனோட சேர சொல்றீங்க? இவன் சரியில்லைன்னு அவன் மாத்தி திமுக ஆளு சொல்லுது அதிமுக சரியில்லைன்னு, அதிமுக ஆளு சொல்லுது திமுக சரியில்லை. மாத்தி குறை சொல்றீங்க. யாரோட சேர முடியும்? ஒரே மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களோட எண்ணமே எங்களுக்கு சின்னமா கிடைச்சிருக்கு. விவசாயி சின்னம் கிடைச்சிருக்கு. எங்களோட எண்ணம் நாங்க சொன்ன விவசாயத்தை அரசு பணியா மாத்தோம் நாங்க சொன்னோம். எங்களோட எண்ணம் எங்களுக்கு சின்னமா கிடைச்சிருக்கு. வந்தா பண்ணுவோம். தரமான கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம். பண்றதுக்கு நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தகுதியான ஆளை தேர்ந்தெடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எங்க ஒரு ஹோட்டல் ஒரு சாப்பிட போறீங்கன்னா ஒரு ஹோட்டல் எந்த ஹோட்டல்ல பரோட்டா நல்லா இருக்கும்? ஒரு சேல் எடுக்க பொண்ணுங்களை வீட்டுல உள்ள பெண்கள் எடுத்தீங்க. ஒரு சேல் எடுக்கணும்னா எந்த கடையில நல்லா இருக்குன்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவனை பாடா படுத்தி எடுக்கிறது. இவ்வளவு பண்ற நீங்க உங்களை ஆள்ற 5 வருஷம் ஆள்ற ஆட்சியாளரை ஏன் தேட மாட்டேங்கிறீங்க? திருட்டு பயனுக்கா திரும்ப ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஏன் அப்படி தெரியல நிக்கிறீங்க? எப்ப மாற போறீங்க? உங்களுக்காக வந்து எங்களுக்காக வந்து பேசிட்டு இருக்கோமா? எங்க புள்ள குட்டிகளும் நல்லா இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். மத்த கட்சிக்காரெல்லாம் காசை கொடுத்து கூட்டு வருவோம். நாங்க எங்க சம்பளத்தை விட்டு வந்து பேசிட்டு இருக்கோம். எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? தெரிஞ்சு போச்சு. எதிர்காலத்துல நம்ம சந்திக்க போற பெரிய பிரச்சனையே தண்ணி பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. நிலத்தடி நீர் நீங்க இருந்தப்ப இங்க உள்ள பெருமக்கள் 50-60 வயசுக்கு மேல உள்ளவங்க இருக்கீங்க. அப்ப இருந்த நிலத்தடி நீர் எவ்வளவு மட்டத்துல இருந்தது, இப்ப எவ்வளவு கீழே போயிருக்கு. இதுக்கு நீர் மேலாண்மைக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு? திமுக வாட்டர் பிளான்ட் வச்சிருக்கோம். பூரா அந்த கட்சியில் உள்ள பினாமிகள் அமைச்சர் பெருமக்கள் தான் வச்சிருக்கான். பாட்டில் அரைச்சி விற்கிறான். நம்ம பாட்டில் வாங்கி குடிப்போம். காக்கா குருவி சிட்டு எதுல வாங்கி குடிக்கும்? அது வாழ்ந்தாலும் நம்ம வாழ முடியும். புரிஞ்சுக்கீங்க. இந்த உலக ஒரு சுற்ற இந்த அறிவியலை புரிஞ்சுக்கீங்க. உங்களை நம்பிதான் இந்த காலத்துல நிக்கிறோம். இன்னும் சொல்லுவான் திமுக பாசிச பாஜக வந்துரும், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவான். 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாள்ல நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமான 30 முகநூல் பக்கங்களை முடக்கிருக்கான் பிஜேபி. பொய் தகவலை பரப்புறாங்கன்னு. பொய் தகவல் எது? பிஜேபி பண்ண பித்தலாட்டங்களை போட்டு உடைச்சதுனால மொத்தம் இந்தியாவில மட்டும் 700க்கும் மேற்பட்ட முகநூல் பக்கங்களை தடை பண்ணிருக்கான் பேஸ்புக் நிறுவனத்துல பேசி. அதுல தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட முகநூல் பக்கங்களை மட்டும் தடை பண்ணிருக்கான். இதே திமுகவுக்கு இணையதள பக்கம் இருக்கு, முடக்க வேண்டியதான? ஏன் முடக்கல? அவனுக்கு தெரியும்
இதே மோடி இதே பிஜேபி நாளைக்கு மத்தியில் ஆட்சி அமைச்சிருச்சாலும் இதே திமுக இவ்வளவு எதிர்த்துட்டு இருக்க திமுக அவன் காலை போய் நக்கிடும். இதுதான் நடக்கும். இந்த அரசியலை புரிஞ்சுக்கீங்க. கேவலமான அரசியல் பண்ணிருக்கானே, இதை புரிஞ்சுக்கீங்க. ஒரு மாற்றத்தை விரும்பி உங்கள்கிட்ட நிக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த தேர்தல் அறிக்கை மத்தவெல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. 50 வருஷமா திமுக கொடுக்கும். கட்சத்துவ நாங்க வந்து மீட் பண்ணு எடுத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஜெராக்ஸே திரும்பி எடுத்து அதே ஜெராக்ஸே போட்டு கொடுப்பானுங்க. ஏன் ராஜா வந்தப்ப பண்ணலன்னா கேள்வி இருக்காது. நாங்க வந்தா பண்ணுவோம். நீங்க பண்ணதெல்லாம் போதும், பொத்திட்டு போங்கன்னு தான் சொல்றோம். சும்மா மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருந்தா மாற்றம் வந்துடாது. மாற்றத்தை நம்மள்ட்ட தான் கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆளும் மாறணும். நம்ம நாட்டை மாத்தனா ஒவ்வொரு வீட்டுல இருந்து மாத்தணும். ஒவ்வொரு வீட்டுல நம்மக்குள்ள இருந்து தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சிந்திச்சு தகுதியான வாக்காளர் 40 வாக்காளர் எடுத்திருக்கோம். எல்லாரும் பெரியாரையும் பேசுவான். இங்க வந்து பெரியாரையும் பேசுவான். பெரியார் தான் வந்து பெண் விடுதலைக்கு போறாங்க, மண் விடுதலைக்கு போறாங்க பேசுவான். அந்த பெரியாரையும் பேசி வந்த திமுக பெண்ணு, ஒரே ஒரு பெண்ணு யாரு, அவங்களோட கனிமொழி, அவர் தங்கச்சி கொடுத்திருக்காரு. நான் தமிழர் கட்சி 40 தொகுதியில 20 தொகுதி பெண்களுக்கு கொடுத்திருக்கோம், 20 தொகுதி ஆண்களுக்கு கொடுத்திருக்கோம். மத்தவெல்லாம் பெரியாரம் பேசுவான். அதை செயல்படுத்துறது நாங்க மட்டும் தான் செயல்படுத்துவோம். சம உரிமை மொத்தம் 33% தான் பேசினா மத்த கட்சிக்காரலாம். இந்தியாவில் உலகத்திலே எந்த அரசியல் அதிகாரத்திலையும் இந்த மாதிரி பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்கப்படல. நாங்க மட்டும்தான் வழங்கியிருக்கோம். 20 பெண் வேட்பாளர்கள் 20 ஆண் வேட்பாளர்கள் வழங்கியிருக்கோம். 40க்கு 20 செயல் ஒவ்வொன்றையும் செயல்ல காமிச்சிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்பு பாசறை வச்சு நடத்திட்டு இருக்கோம். பண விதைகள் 1 கோடி பண விதைகள் விதைப்புன்னு சொல்லி 2 கோடி பண விதைகளை வச்சிருக்கோம். ஏரி குளம் கம்மாயை சுத்தி. எதுக்கு பண விதை வச்சோம்? பனை மரத்துக்கு தான் நிலத்தடி நீரை பிடிச்சு வைக்கிற ஆற்றல் இருக்குங்கிறான். நிலத்தடி நீர் மட்டத்தை காப்பாத்துறதுக்காக பண விதைகளை வச்சோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமையே பண்ணிட்டு இருக்கோம். இதே கஜா புயல பாதிக்கப்பட்டது ஒரு கட்சிக்காரன் வரல. திமுக 1 கோடி நிவாரண பொருள் அனுப்புது. பல கோடி, பல்லாயிரம் கோடி. ஆசியாவிலேயே 3வது பணக்காரங்க திமுக குடும்பம். ஒரே 1 கோடி அனுப்புறாங்க. கஜா புயலுக்கு நிவாரண பொருள் ஒரே 1 கோடி அனுப்புறாங்க. நாங்க ஒண்ணும் இல்லாத பிச்சைக்கார பயமுக்க நாங்க ஒவ்வொருத்தையும் பிச்சை எடுத்து எல்லா மாவட்டத்திலையும் 10 கோடிக்கு குறையாத நிவாரண பொருளை கொண்டு வந்து கஜா புயல் நிர்வாகத்துக்கு கொடுத்தோம். மக்களா நின்னோம். இன்னைக்கு ஓட்டு கேட்கிற கரைவெட்டி, எந்தாவது ஒரு கரைவெட்டி கஜா புயலப்ப மக்கள் பாதிக்கப்பட்டப்ப உங்கள்கிட்ட வந்துச்சா? சிந்திச்சு பார்க்கணுமா கூடாதா? அடிப்படை அறிவு தான் எனக்கு. உங்களுக்கு புரியுமா புரியாதா? மாத்தி இவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போய் எதுக்கு இருந்தாலும் கையேந்து நிக்கிறது. மாற்றம் வேணும்னா நம்மள்ட்ட தான் மாத்தணும். ஒவ்வொரு நமக்குள்ள இருந்தா மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை விட்டா கடைசி வாய்ப்பு நாங்க தான். எங்களை விட்டா அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற எவனும் வந்து இந்த மண்ணுக்கான அரசியல பேச மாட்டான். மண்ணுக்கான அரசியல் பேசாம அதை வாழ்ற ஒரு உயிரினமான மனுஷனுக்கான அரசியலை அங்கேயும் எவனும் பண்ண முடியாது. நம்ம எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே நீர் பிரச்சனை தான். 700 கோடி மக்கள் தொகையை தொடப்போகுது உலகம். 700 கோடி மக்கள் தொகையை தொடப்போகுது. 100 கோடி பேருக்கு தான் தண்ணி இருக்கு, தூய தண்ணி குடிக்கிறதுக்கு. எவன் பேசுவாங்க? நாங்க தான் பேசுவோம். வேற எவன் பேசுவோம்? எந்த அரசியல் கட்சி பேசுவோம்? இபிஎஸ் பேசுவாரா? இபிஎஸ்க்கு என்ன பேச தெரியும்? ஸ்டாலினை விமர்சிச்சு பேச தெரியும். ஸ்டாலினுக்கு பேச தெரியுமா? ஸ்டாலினுக்கு முதல்ல துண்டு சீட்டு இல்லாம பேச தெரியுமா? துண்டு சீட்டுல இருக்கிறதே கரெக்டா பேச தெரியாது. ஒரு பழமொழி பேச தெரியுமா? திருக்குறள் எல்லாத்தையும் தப்பா பேசுறது. சுதந்திர தினம் என்னைக்குனே தெரியாது. ஜனவரி 25 சுதந்திர தினம். அந்த ஆளு படத்தையும் வெக்கமே இல்லாம பாக்கெட்ல வச்சுட்டு திரியுது மக்க. எப்ப மாத்துறது? எப்படி மாத்துறது? இது மாதிரி மக்களை வச்சுட்டு எப்படி மாத்துறது? இப்ப எங்க அண்ணன் டிடிவி வந்திருக்காரு. உங்களுக்கு மாற்று பேசுங்க. அப்ப டிடிவி போட்டுலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவருக்கு போட்டுலாமா? அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? ஜெயலலிதா அம்மையார் விட்டுட்டு போன 86,000 கோடி சொத்து அதை யார் அடிக்கிறது முதல்ல? இப்ப இபிஎஸ்ஆ இல்ல டிடிவியா? அந்த போட்டி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மூளை தொங்குது. கிஃப்ட் பாக்ஸ், பரிசு பொட்டின்னு எங்கதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவ்வளவு காசை கஜா புயல பாதிக்கப்பட்ட போது இதுல கொஞ்சமா எடுத்து செஞ்சிருக்கலாம் மக்களுக்கு. உங்க சாதி மக்கள் தானே இங்க ஃபுல்லா பாதிக்கப்பட்டு கிடந்துச்சு. செஞ்சிருக்கலாம்.